தாமிரபரணி பொறியியல் கல்லூரியின் கட்டிடவியல் துறை சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்லோப் ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ். இந்த ஸ்லோப் ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸை ரெண்டு வகையாக கிளாசிஃபை பண்ணலாம். ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ், நான் ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ். ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ் ரீடைனிங் வால்ஸ், கேபியான் வால்ஸ், சாயில் நெயிலிங், ராக் போல்டிங் போன்றவையாகும். நான் ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ் vegetation cover, drainage control, monitoring system and land use planning போன்றவை ஆகும். vegetation cover measures புல், செடிகள் மற்றும் மரங்களை வளர்த்து மண்ணை நிலைப்படுத்தும் முறையாகும். இதில் புல் விதைத்தல், புல் தரை அமைத்தல், புதர் வளர்ப்பு, உயிரியல் பொறியியல் போன்றவை பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் சுற்றுச்சூழலுக்கு நன்மைகள் உண்டாகும், மேலும் அழகிய தோற்றம் அளிக்கும். retaining structures, ரீடைனிங் வால்ஸ் என்பது மண்ணை தாங்கி அதன் நகர்வை தடுக்கும் கட்டமைப்புகள் ஆகும். இதன் வகைகள் கிராவிட்டி வால், கேண்டிலிவர் வால் மற்றும் கவுண்டர் ஃபோர்ட் வால். இது பக்கவாட்டு மண் அழுத்தத்தை எதிர்க்கிறது, மண் நகர்வை தடுக்கிறது, மேலும் சரிவின் நிலைத்தன்மையை அதிகரிக்கிறது. கேபியான் வால்ஸ் மற்றும் ராக் போல்டிங்ஸ். கேபியான் சுவர்கள் என்பது கம்பி வலைக்குள் கற்களை நிரப்பி உருவாக்கப்படும் சுவர்கள் ஆகும். இது மிகுந்த நெகிழ்வு தன்மையை கொண்டது. சிறந்த வடிகால் வசதி இதில் உண்டு. மேலும் ராக் ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ் இல் ராக் போல்டிங், ராக் நெட்டிங், அதுபோக ஷார்ட்கிரீட் முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. நெக்ஸ்ட், டிரைனேஜ் கண்ட்ரோல் மெஷர்ஸ். இதில் இரண்டு வகையான டிரைனேஜ் கண்ட்ரோல் மெஷர்ஸ் உண்டு. சர்ஃபேஸ் டிரைனேஜ் மற்றும் சப்சர்ஃபேஸ் டிரைனேஜ். சர்ஃபேஸ் டிரைனேஜில் கேட்ச் ட்ரெயின்ஸ், இன்டர்செப்டார் ட்ரெயின்ஸ் அண்ட் சைட் ட்ரெயின்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. சப்சர்ஃபேஸ் டிரைனேஜில் ஹரிசாண்டல் ட்ரெயின்ஸ் மற்றும் வீப் ஹோல்ஸ் போன்றவை பயன்படுத்தப்படுகின்றன. சாயில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டெக்னிக்ஸ். சாயில் நெயிலிங் எஃகு கம்பிகளை சரிவுகளில் பொருத்தி மண்ணின் வலிமையை அதிகரிக்கும் முறையாகும். இதில் ஜியோ சிந்தட்டிக்ஸ் எனப்படும் ஜியோ டெக்ஸ்டைல்ஸ், ஜியோ கிரிட்ஸ் மேலும் ஜியோ செல்ஸ் போன்றவையும் பயன்படுத்தப்படுகின்றன. நன்றி.